வணக்கம். வைஷ்ணவி அப்படின்றவங்க டிவிகேல பயணிச்சுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சோஷியல் மீடியால அவங்க செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்லாம் வைரலா போகும். அவங்க இப்பொழுது ஒரு பரபரப்பான அறிக்கையை வெளியிட்டு டிவிகேல இருந்து விலகி இருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா ஹைலைட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சில நாசக்காரர்கள் சதி செய்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அந்த நாசக்காரர்கள்? அப்படி என்ன சதியை டிவிகேக்குள்ள செய்றாங்க? டிவிகே உடைய சமீபமான ஆக்டிவிட்டிஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். தொடர்ச்சியாக அன்புடன் மகா சேனலை ஆதரிக்கிறீங்க. இன்னும் அதிகமான ஆதரவை கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு பயணிக்கிறேன். டிவிகே கட்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, விஜய் அவர்களை தவிர்த்து ஒரு சில நிர்வாகிகளை மட்டும்தான் மக்களுக்கு தெரியும். புஷியானந்த் அவர்கள், ஆதவ் அர்ஜுனா அவர்கள், இப்பொழுதுதான் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி விசிகேவிலே நிறைய பேருக்கு தெரியக்கூடிய முகமாக இருந்தாங்க. விசிகேல இருந்து டிவிகேக்கு வந்த பிறகும் அவங்க ஒரு பிரபலமான ஒரு நிர்வாகியாக, டிவிகே நிர்வாகியாக அறியப்படுறாங்க. இப்படி சில நிர்வாகிகளை மட்டும்தான் வெளியே தெரியும். அப்படியான ஒரு நிர்வாகியா இருந்தவங்க தான் வைஷ்ணவி அவர்கள். சமூக வலைதளங்கள்ல அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ், அவங்க செய்யக்கூடிய சமூக பணிகள், அவங்க முன்னெடுக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய பணிகள், இது எல்லாமே சமூக வலைதளங்கள்ல போடுவாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய இன்டர்வியூஸ் எல்லாமே கொஞ்சம் வைரலாக போகும். நல்ல ஷேர் ஆகக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். இப்போ கொஞ்ச நாளாவே அவங்க அதிருப்தியில இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதனாலதான் பல்வேறு இடங்கள்ல அவங்க இன்டர்வியூ கொடுக்காம தவிர்த்துட்டு வந்தாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. இப்பொழுது அவங்க கட்சியில இருந்து விலகி இருக்காங்க அப்படின்ற அறிவிப்பு அவங்க வெளியிட்டு இருக்காங்க. அவங்க விலகிட்டா டிவிக்கே ஒண்ணும் இல்லையா, டிவிக்கேவே அவ்வளவுதானா அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம போல. ஆனா அவங்க வச்சிருக்கக்கூடிய குற்றச்சாட்டை நம்ம உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு காலகட்டமோ டிவிகேக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அறிக்கையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டிவிக்கே இப்ப எந்த பாதையை நோக்கி பயணிக்குது அப்படின்றத இந்த அறிக்கையை நமக்கு உணர்த்துறதா தான் நான் பாக்குறேன். நிறைய விஷயங்கள் இந்த அறிக்கையின் மூலியமாக நமக்கு தெரியுது. டிவிக்கே எப்படி பயணிக்கிறாங்க அப்படின்ற நிறைய கேள்விகளும் நிறைய பார்வையும் நமக்கு எழுதி இந்த அறிக்கையை படிக்கும் பொழுது, சோசியல் மீடியால இவ்வளவு பிரபலமாக இருக்கக்கூடியவங்களுக்கே இந்த நிலையா அப்படின்னு இருக்கும் பொழுது, மற்றவங்களுக்கு எல்லாம் என்ன நிலையாக இருக்கும் டிவிகேக்குள்ள? டிவிக்கே இப்படிதான் இருக்கா, இப்படிதான் பயணிச்சுட்டு இருக்கா, இவ்வளவு லத்தாச்சிக்கா பயணிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அதனால இந்த அறிக்கையை வச்சு நமக்கு எழக்கூடிய சில கேள்விகளை நம்ம கேட்டுருவோம். முதலாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிறுக சிறுக சேர்த்த ஒரு 5 லட்சம் ரூபாயை இந்த கழகத்தை முன்னிறுத்தி நான் பண்ண பணிகளுக்காக, மக்கள் சேவைகளுக்காக நான் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ இதே நிலைதான் பல்வேறு கட்சிகள் ஏற்படும். ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ஆர்வமாக நிறைய பேர் சேவை செய்வாங்க, கட்சியில இணைவாங்க. கட்சி இணையாமே அதை முன்னிறுத்தி நிறைய மக்கள் பணிகள்ல ஈடுபடுவாங்க. அதற்காக அவங்க சேமித்து வச்ச, இதற்கு முன்பாக அந்த கட்சி ஆட்சியில் இருந்திருக்காது, இப்பொழுதுதான் தொடங்கி இருப்பாங்க. அதனால அவங்க சேமிச்ச அமௌண்ட்டை தான் செலவு பண்ணி ஆகணும். அதனால அவங்க சிறுக சிறுக சேர்த்து வச்ச நிறைய பணங்களை செலவு பண்ணுவாங்க, நிறைய ஆர்வத்தினால செலவு பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன். இது எல்லா கட்சிகள் ஆரம்பிக்கும் பொழுதும் அந்த தொண்டர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஸ்ட்ரகிள் தான். அந்த ஸ்ட்ரகிள் இப்பொழுது டிவிகேவுக்கும் ஏற்படும், அந்த தொண்டர்களுக்கும் கண்டிப்பாக ஏற்படும். அதுதான் இவங்க சொல்றாங்க, நான் 5 லட்சம் ரூபாய் சேர்த்தேன், அதை இந்த பணிகளுக்காக நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அதை வருத்தமாக சொல்றாங்களா, இல்ல 5 லட்சம் ரூபாய் இழந்திருக்கேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்றதாக சொல்றாங்களா அப்படின்றதெல்லாம் வேற. ஆனா டிவிகேல பயணிக்கக்கூடிய எல்லா தொண்டர்களுமே இப்போ அவங்க கை காசை தான் போட்டு செலவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அது ஒரு ஆர்வமா இருக்கலாம், அடுத்து நம்ம எதனா பண்ணிடலாம் கட்சிக்குள்ள அப்படின்ற நிறைய ஆர்வத்தின் மீதியால அவங்க கை காசை போட்டு நிறைய செலவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு தேர்தலில் செலவு பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்த தேர்தலில் செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்ககிட்ட கெப்பாசிட்டி இருக்குமா, செலவு பண்ற அளவுக்கு கட்சி நமக்கு தகுதியாக இருக்கா, இப்படின்னு நிறைய கேள்விகள் அவங்களுக்குள்ள எழ ஆரம்பிச்சிடும். அதனால இப்போ நிறைய செலவுகளை அவங்க கட்சி நிர்வாகிகள் செய்வாங்க. ஆனா அவங்களுக்கு இதனால நமக்கு ஒன்றும் பெரிய இழப்பு இல்லையே அப்படின்ற ஒரு நிலை இருக்கலாம். ஆனா நாளைக்கு அது பெரிய காசாக மாறி நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய குடும்பங்கள் இதனால தவிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. இப்ப இதன் மூலியமாக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா கட்சியிலுமே செலவு பண்ணுவாங்க. ஆனா சில கட்சிகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கும், ஓகேங்களா? அதுல இருந்து ஒரு 10 ரூபா சம்பாரிச்சு ஒரு 9 ரூபா செலவு பண்ணிட்டு 1 ரூபாய் எடுத்து போயிடுவாங்க. ஆனா டிவிகே போன்ற கட்சிகள் என்ன பண்ணுவாங்க, என்ன நிலையா இருக்கும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், சம்பாதிக்கிறதுக்கான எந்த வழியுமே இருக்காது. ஆனா செலவு மட்டுமே பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு இடத்துல புஷியானந்த் அவர்கள் ஒரு மீட்டிங் போறாரு அப்படின்னா, அந்த மாவட்டத்தோட நிர்வாகிகள் கண்டிப்பாக செலவு பண்ணி ஆகணும். இல்ல என்கிட்ட காசு இல்ல மருத்துவ செலவு தான் வச்சிருக்கேன், எதுவுமே நீங்க சொல்ல முடியாது. கண்டிப்பாக அந்த இடத்துல உங்க கை காசை போட்டு நீங்க செலவு பண்ணியே ஆக வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அதனால டிவிகே உடைய தலைமை இருக்கு இல்லையா, அவங்க இதை புரிஞ்சுக்கணும். அந்த தொண்டர்கள் எதுக்காக செலவு பண்றாங்க இந்த காசை, அப்போ என்ன பண்ணணும், அந்த தொண்டர்களை செலவு பண்ணக்கூடிய அந்த நிர்வாகிகளை முன்னிலைப்படுத்தணும். அவங்க பேரை மேடையில சொல்லணும், இவங்க நல்லபடியா இந்த மீட்டிங் செஞ்சிருக்காங்க, இந்த நிர்வாகிகள்லாம் ஒத்துழைப்புடைய இந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்குங்க
அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை அந்த நிர்வாகிகளுக்கு நீங்க கொடுக்கணும். ஆனா அப்படி கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. பல்வேறு நிகழ்வுகள் நான் பாக்குறேன். விஜய் அவர்கள் பங்கு பெற்ற முதல் மாநாடு இருக்கு இல்லையா, முதல் மாநாடு கட்சி தொடங்கி முதல் மாநாடு போட்டாங்க. அது வந்து விழுப்புரத்தில் நடந்தது. விழுப்புரத்தினுடைய நிர்வாகிகள் அதில் எவ்வளவு செலவு பட்டிருப்பாங்க, கண்ணுறக்கம் இல்லாம எவ்வளவு பாடுபட்டு அதை வந்து நடத்திருப்பாங்க. ஒரு வார்த்தை அந்த மேடையில விஜய் அவர்கள் இந்த நிர்வாகிகளுக்கு நான் நன்றி சொல்றேன், இவங்களுடைய உழைப்புகள் இதுல அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை வந்து கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா. சோ பணத்தையும் இழந்துட்டு அங்கீகாரமும் கிடைக்காம நிறைய தொண்டர்கள் இப்பொழுது டிவிகேல தவிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது, ஏன்னா பணம் செலவு பண்றாங்க அப்படின்றது நமக்கு தெரியும், அவங்களும் தெரிஞ்சுதான் பண்றாங்க. ஆனா மாற்றாக கட்சி என்ன பண்ணணும் இப்ப அப்படின்னா, அவங்களுக்கு அங்கீகாரத்தை வந்து கொடுக்கணும். ஒரு மேடையில ஏத்தணும், அவங்க வந்து பேச விடணும், 4 ஒரு இன்டர்வியூ வந்து கொடுக்குற மாதிரி அவங்கள வந்து உருவாக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் போடுறீங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்க ரெகக்னைஸ் பண்ணணும். மேடையில் ஏறி இவங்களுடைய ஒத்துழைப்பு இதுல இருக்கு, இவங்களுக்கு வந்து நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களை வந்து ரெகக்னைஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஒரு நிர்வாகிகள் நீங்க மதிக்கணும், அடுத்தடுத்த நிலைக்கு அவங்களை உயர்த்தணும். 10 பேருக்கு தெரியக்கூடிய ஒரு நிர்வாகியை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க சொல்றதன் மூலியமாக, மேடையில சொல்றதன் மூலியமாக ஒரு 100 பேருக்கு அந்த நிர்வாகி வந்து போய் சேருவாரு. அதனால இந்த இடத்துல டிவிகே கோட்டை விடுது அப்படின்றது என்னுடைய பார்வை. டிவிகே நண்பர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்க செலவு பண்ற காசு கரெக்டா தான் செலவு பண்றீங்களா, கொஞ்சம் ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு செலவு பண்ணுங்க அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இரண்டாவதாக இந்த அறிக்கையில அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில நாசக்காரர்கள் வந்து சதி செய்யறாங்க, ஒரு கட்டத்துக்கு மேல வந்து வளர முடியல அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரு லேயர் இருக்கு, புஷி ஆனந்த் அவர்களை மீறி நீங்க வந்து விஜய் அவர்கள்கிட்ட பேசிட முடியாது. நீங்க தான் என்னதான் மாவட்ட செயலராக இருந்தாலுமே, ஒரு மாநில ஒரு நிர்வாகியாக இருந்தாலுமே, நீங்க வந்து புஷி ஆனந்த் அவர்களை மீறி தலைவராக இருக்கக்கூடிய, புஷி ஆனந்த் அவர்கள் பொதுச் செயலாளர், தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள்கிட்ட உங்களால நேரடியாக பேச முடியாத ஒரு சூழலானது இருக்கிறதாக அந்த நிர்வாகிகளுடைய குமுறல் இப்பொழுது இந்த அறிக்கை படிக்கும் போது நமக்கு தெரியக்கூடிய விஷயமாக இருக்கு. சோ அதனால டிவிகேல ஒரு கட்டத்துக்கு மேல வளர முடியாதோ அப்படின்ற ஒரு சூழலை நீங்க தொண்டர்களுக்கு, அந்த எண்ணத்தை நீங்க தொண்டர்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அவங்களுடைய அந்த ஒர்க் அப்படின்றது வந்து கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும், அல்லது அவங்களுடைய பார்வை வேறு கட்சி நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா டிவிகேல வந்து ஒரு மாவட்ட நிர்வாகியா இருக்கிறது ஒண்ணுதான், திமுக, அதிமுக போன்ற பெரிய கட்சிகள்ல ஒரு ஒன்றிய செயலாளராக இருக்கிறது ஒண்ணுதான். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சோ அதனால நீங்க என்னதான் பெரிய பொறுப்புகள் கொடுத்திருந்தாலும் அவங்களுக்கான அந்த வளர்ச்சியை நீங்க அடுத்தடுத்து கொடுக்கணும். நீங்க விஜய் கிட்டே நீங்க பேசலாம், என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்க நேரடியாக அவர்கிட்ட பேச முடியும், அவர் உங்ககிட்ட பேச முடியும் அப்படின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி நிர்வாகிகளுக்கு கரெக்டான ஒரு வளர்ச்சியை நீங்க கொடுக்கணும். பொதுச் செயலாளர் மற்ற நிர்வாகிகள் ஒரு லேயர் ஒன்று இருக்கு, விஜய்க்கு அடுத்தபடியான ஒரு லேயர் இருக்கு, ஒரு 5-6 பேர் இல்ல ஒரு 10 பேர் இருக்கக்கூடிய ஒரு லேயர் இருக்கு. அந்த லேயர் வந்து கண்டிப்பாக இன்னொரு ஆளை வளர்க்க விரும்பாது. ஏன்னா அந்த இடத்துக்கு வந்து இன்னொரு ஆள், 3வது இருக்கிற ஆள் 2வது இடத்துக்கு வந்துட்டா, 2வது இருக்கிற ஆள் வந்து 1வது இடத்துக்கு போக முடியாது. ஏன்னா விஜய் அவர்கள் தான் 1, அதுக்கு மேல 1 கிடையாது. சோ அதனால வந்து இந்த 2வது இருக்கிற லேயர் இருக்கு இல்லையா, இந்த 2வது இருக்கிற லேயர் வந்து இன்னொரு ஆளை வந்து வளர்க்க விரும்பாது. அது எல்லா கட்சியிலையுமே வந்து உண்மைதான். அது ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க வளர்ந்தீங்கன்னா அது பிடிக்காம இருக்கும், அது மாதிரியான சில உரசல்கள் ஏற்படும், சங்கடங்கள் ஏற்படும், அப்படிலாம் எல்லா கட்சியிலுமே இருக்கும். ஆனா டிவிக்கு வந்து இப்போதான் புதுசான ஒரு கட்சி, இப்போதான் தொடங்கி இருக்கீங்க. அதனால வந்து நிறைய நிர்வாகிகள் வந்து வளர்த்து மேல கொண்டு வாங்க. விஜய் வந்து நேரடியாக அவங்ககிட்ட பேசும்பொழுது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் விஜய் கிட்டே அவங்க பேசலாம் அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படும் பொழுது அவங்களுக்கும் ஒரு ஹோப், அது வந்து கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை வந்து ஏற்படுத்தும். ஸோ இந்த சூழல்லாம் நீங்க ஏற்படுத்தி இந்த நாசகார சக்திகள், விஜய் அவர்கள் வந்து அதை புரிஞ்சுக்கணும். நாசகார சக்திகள்னு ஒரு லேயர் இருக்கு இல்லையா, அந்த லேயரை வந்து அவங்க உடைச்சா மட்டும்தான் கட்சி நிர்வாகிகள் வந்து வெளிப்படையாக நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். அந்த லேயரை அவங்க உடைக்கல அப்படின்னா விஜய் அவர்களுக்கு பல விஷயங்கள் தெரியாம இந்த நாசகார சக்திகள், இவங்க சொல்ற நாசகார சக்திகள் சொல்லக்கூடிய விஷயம் மட்டும்தான் விஜய் அவர்கள் காதுக்கு போகுமே தவிர்த்து கிரவுண்ட்ல பிராக்டிக்கலா என்ன இருக்கு அப்படின்றத வந்து விஜய் அவர்களுடைய காதுக்கு போக விட மாட்டாங்க. சோ இது கட்சிக்குமே நல்லது இல்ல, விஜய் அவர்கள் அந்த நிறைய கோடியை விட்டுட்டு வந்தார் இல்லையா, அவருக்குமே வந்து அது நல்லதில்லை. 3வதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ இப்போதானே கட்சியில வந்த, அதுக்குள்ள என்ன நீ பிரபலமா ஆகிற அப்படின்னு சிலர் வந்து வைத்தறிச்சல் படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது நிதர்சனமானது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதற்கு முன்பாக டிவிகே அப்படின்றது வந்து அந்த நிர்வாகிகள் பெரும்பாலும் எங்கிருந்து வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் மக்கள் இயக்கம், அவங்க வந்து ரசிகர் மன்றமாக இருந்து அது வந்து டிவிகே கட்சியாக இப்பொழுது உருமாறி இருக்கு. சோ அதனால அங்க இருக்கிற தொண்டர்கள், அங்க இருந்த ரசிகர்கள் இப்பொழுது தொண்டர்களாக மாறி இருக்காங்க. இத்தனை காலமாக விஜய் அவர்களுடைய படத்துக்கு வந்து
அவங்க தான் போஸ்ட் அடிச்சிருப்பாங்க. விஜய் அவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க தான் வந்து நின்றுருப்பாங்க. ஸோ அந்த நிர்வாகிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இத்தனை நாளாக நான் தானே உழைச்சேன், இப்போ கட்சியாக இது மாறி இருக்கும் பொழுதும் அந்த பலனுமே வந்து எனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு வந்து அவங்க நினைப்பாங்க. அவங்க நினைக்கிறதுல நியாயமான ஒரு பார்வையும் உண்டு. இப்போ என்னன்னா, புதிதாக எந்த தொண்டர்களுமே வர முடியாத, எந்த நிர்வாகிகளுமே வந்து உள்ள அகாமடேட் பண்ண முடியாத ஒரு சூழலானது ஏற்படும். ஏன்னா அந்த நிர்வாகிகளுக்கே எல்லா பொறுப்பும் போடக்கூடிய ஒரு நிலையானது ஏற்படும். நீங்க என்னதான் அதிகமான பிரிவுகளை ஏற்படுத்தி பொறுப்புகள் கொடுத்தாலுமே அதுல அவங்கள மட்டும்தான் ஒரு 90% 80% வந்து அகாமடேட் பண்ற மாதிரி இருக்கும். மற்ற நிர்வாகிகள் வந்து 20 பேர் 20% மட்டும்தான் நீங்க வந்து உள்ள கொண்டு வர மாதிரி இருக்கும். மற்ற நிர்வாகிகள் வந்து சைன் பண்ணி நிர்வாகிகளாக இருங்க, நாளைக்கு தர உங்களுக்கு பொறுப்பு, இல்ல அடுத்த வருஷம் ரெடி பண்ணலாம், இல்ல ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணுங்க, நீங்க ஒர்க் பண்ணுங்க, பார்க்கலாம், இப்படியான ஒரு சூழல் தான் ஏற்படும். அதை தாண்டி ஒரு புது நிர்வாகி, ரசிகர் மன்ற நிர்வாகியா இல்லாம, அவங்க அப்போல இருந்தே ஒர்க் பண்ணாத ஒரு நிர்வாகியா இல்லாம புதிதாக ஒரு நிர்வாகி வளர்றாங்க அப்படின்னு, இப்படி வைஷ்ணவி அவர்கள் வளர்ந்த மாதிரி வளர்றாங்க அப்படின்னா அது பழைய நிர்வாகிகளுக்கு வைத்தியத்தை ஏற்படுத்தும். இவ்வளவு நாளா நான் போஸ்ட் அடிச்சிருக்கேன், இவ்வளவு நாள் பிரச்சனை போய் நின்று இருக்கேன், எவ்வளவு பேரை கூட்டு போய் படம் பார்க்க வச்சிருப்பேன், இவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கேன் அந்த ரசிகர் மன்றமா இருந்த பொழுது கட்சியா மாறின உடனே நீங்க வந்து பெரிய ஆள் ஆயிடுவீங்களா, நீங்க வந்து 10 பேர் தெரிய ஆரம்பிச்சிருவீங்களா? சோ இந்த யூகோ வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால ரசிகர் மன்றமாக இருந்து கட்சியாக இது மாறி இருக்கிறதுனால புதிய நிர்வாகி பழைய நிர்வாகி அப்படின்ற ஒரு பிரச்சனையானது கண்டிப்பாக ஏற்படும். கட்சி தொடங்கி 1 வருஷம் தான் ஆயிருக்கு, ஆனா இதுக்கு முன்பாகவே அது ரசிகர் மன்றமாக இருந்த காரணத்தினால புதிய நிர்வாகி பழைய நிர்வாகி, நீ ரசிகரா தொண்டனா, நீ தொண்டனாக டிவிக்கேக்குள்ள வந்தியா, ரசிகனாக டிவிக்கேக்குள்ள வந்தியா அப்படின்ற நிறைய கேள்விகள், நிறைய ஒதுக்கல்கள் இதெல்லாம் வந்து ஏற்படும். அதுதான் இவங்களுக்கும் ஏற்பட்டிருக்கு. அதான் அறிக்கையின் மூலியமாக தெரியக்கூடிய விஷயமாக இருக்கு. இவங்க இப்போ கட்சியில இருந்து விலகி இருக்காங்க. அவங்க விலகிறதுனால அந்த கட்சிக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டுருமா அப்படின்றத நான் பார்க்கல. ஆனா கட்சி இந்த அறிக்கையின் மூலியமாக நிறைய சீர்திருத்தங்களை உள்ள வந்து கட்டமைப்புகளை வந்து மாற்ற வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து ஆல்டர் பண்ற வேண்டிய ஒரு சூழல் இருக்கோ அப்படின்ற ஒரு பார்வை தான் இந்த அறிக்கை வந்து ஏற்படுத்துது. ரீசெண்டாக கோயம்புத்தூர்ல பூத் கமிட்டி மாநாடு வந்து போட்டிருந்தாங்க. அந்த பூத் கமிட்டி மாநாட்டுல விஜய் அவர்கள் பூத் கமிட்டிக்கு அந்த அந்த நிர்வாகிகளுக்கு என்ன தேவையோ அதை பேசாம ரொம்ப ஜென்ரலா மக்களோட போங்க, மக்களோட உரையாடுங்க, மக்கள் நமக்காக செய்வாங்க அப்படின்ற ஒரு ஜென்ரலா என்ன பேச முடியுமோ அதை மட்டும் பேசிட்டு வராரு. நுட்பமாக பூத்துல என்ன நடக்கும், எந்த பேரை நீக்குவாங்க, செத்தவன் பேர்லாம் இருக்கும், அதுக்கு எப்படி அவங்க ஓட்டு போடுவாங்க, செத்தவன் பேர்லாம் நீங்க எப்படி நீக்கணும், இப்படியான விஷயத்தெல்லாம் நீங்க வந்து சொல்லாம ரொம்ப மேம்போக்கா பேசிட்டு போனீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இவ்வளவுதான் போல அரசியல், இந்த அளவுக்கு பண்ணா போதும் போலே அப்படின்னு டிவிக்கு நிர்வாகிகள் என்ன பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு அரசியல் பண்ணா போதும்னு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் டிஎம்கே ஏடிஎம்கே போன்ற கட்சிகள், ஆழமாக இங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இவ்வளவுதான் இவங்க அரசியல் போல அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க டீப்பான அரசியல் பண்ணி வெற்றி வாய்ப்புகளை வந்து தட்டிட்டு போகக்கூடிய ஒரு சூழலானது ஏற்படும். அதனால விஜய் அவர்கள் கட்சியினுடைய தலைவர் நிர்வாகிகளை சந்திக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டீப் பாலிடிக்ஸ் வந்து அவர் பேசியாக வேண்டும். அப்படி பொது வெளியில அவங்களால பேச முடியல அப்படின்னா இண்டோர் மீட்டிங் போடுங்க, இண்டோர் மீட்டிங் போட்டு என்ன சொல்லணுமோ அதை சொல்லுங்க. அதை விட்டுவிட்டு நாங்க பூத் கமிட்டி மாநாடு போடுறோன்னு பேருக்கு மாநாடு போட்டு அவங்களுக்கு எதுவுமே சொல்லாம, கட்சி அவங்க பேசினாங்க இல்லையா, இல்ல விஜயை தவிர்த்து மத்தவங்க பேசினாங்கல்ல, அவங்களுமே பெரிய அளவுல அட்வைஸ்லாம் ஒன்றும் சொல்லல, பிராக்டிக்கலா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்ற ஒண்ணுமே சொல்லல. ரொம்ப மேம்போக்கா மேல்மட்ட அரசியல் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் பேசிட்டு போறாங்க. கிரவுண்ட்ல எப்படி இது ஒர்க் ஆகும், நீங்க என்ன பண்ணணும், ரசிகர்களாக இருந்தீங்க இனிமேல் தொண்டர்களாக நீங்க மாறணும், அதுக்கு எப்படி நீங்க ஒர்க் பண்ணணும், பூத் கமிட்டினா என்ன, எப்படி வந்து ஓட் லிஸ்ட் வந்து வரும், வார்டுக்கு எப்படி இருக்கும், எப்படி அது வந்து மற்றவங்க என்ன பண்ணுவாங்க அதுக்குள்ள அரசியல்லாம், அதை எல்லாமே நீங்க சொல்லி ஆகணும் இல்லை, அதுக்குதான் அந்த பூத் கமிட்டி மீட்டிங். அப்படி எதுவுமே சொல்லாம மேம்போக்கா ஒண்ணு மட்டும் பேசிட்டு வர்றதுனால அந்த அது என்ன பர்பஸ் அதுல அப்படின்ற ஒரு கேள்வி ஏற்படுது இல்ல. சோ விஜய் அவர்கள் அடுத்தடுவையாச்சு இதெல்லாம் பண்ணும்பொழுது ரொம்ப மைனூட்டா இதெல்லாம் வந்து நீங்க பண்ணி ஆகணும் அப்படின்ற அரசியல நீங்க பேசியாக வேண்டிய ஒரு சூழலானது ஏற்படும். இல்ல அப்படின்னா இவ்வளவுதான் ஈஸியான அரசியல்ன்றது ஈஸி போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு டிவிகே தொண்டர்களும் வந்து ரசிகர்களாவே பயணம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ அது கட்சிக்கு வந்து நல்லதில்லை. இன்னொன்னு பாத்தீங்கன்னா முதல் முறையாக கட்சி ஆரம்பிச்சு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு விஜய் அவர்கள். ஏதோ பேச போறாரு போலி, பெருசா ஏதோ பேச போறாரு போலி அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் எதுக்கு மதுரைக்கு போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடைக்கானல்ல வந்து ஒரு ஷூட்டிங், அதுக்கு நான் போயிட்டு இருக்கேன், மற்றபடி நான் அங்க மீட் பண்ண போல, நான் இன்னொரு நாள் வந்து உங்களை மீட் பண்றேன் அப்படின்றத சொல்லிட்டு இதுதான் பிரஸ் மீட் அப்படின்ட்டு போறாரு. முதல் முறையாக நீங்க பத்திரிகையாளர்களை சந்திக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு அரசியல் இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க சொல்லி ஆகணும்ல. இதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க, நான் ஷூட்டிங் போறேன், அதெல்லாம் ஓகே தான், ஆனா ஏதோ ஒரு சமூக பிரச்சனையை வந்து நீங்க அட்ரஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குல்ல. அட்ரஸ் பண்ணி இதை நீங்க மாத்துங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்தீங்கன்னா அது இன்னொரு நாள் டிபேட் ஆயிருக்குல்ல, அன்னைக்கு சாயங்காலமே டிபேட் ஆகி அது ஒரு வாரம் ஓடி இருக்குல்ல.
ஸோ அப்படி இல்லாம முதல் முறையாக பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுது எந்த பாலிடிக்ஸுமே இல்லாம நான் வந்து மதுரைக்கு போறது அதுக்கு தான், நான் இதுக்கு தான், நீங்க எதுவும் பண்ணாதீங்க, நீங்க வந்து ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுல என்ன இருக்கு இதுல அப்படின்னு ஒரு, ஏன்னா நம்ம இது வரைக்கும் பண்ணல, இப்ப பண்ண போறோம், அதனால அதுல எவ்வளவு இம்பாக்ட் வந்து ஏற்படும், அதை நம்ம எப்படி அதுல என்ன கன்வே பண்ண போறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எதுவுமே பண்ணாம ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்திருந்தாரு. அது ரொம்ப என்ன இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதை பார்க்கும்பொழுது ஓவராலா நிறைய விஷயங்களை வந்து டிவிக்கே மாற்ற வேண்டிய ஒரு நிலையில இருக்காங்க அப்படின்னு தான் பாக்குறேன். ஏன்னா விஜய் அவர்களே ரொம்ப டீப்பான பாலிடிக்ஸ் வந்து பண்ணாம ரொம்ப மேம்போக்கான பாலிடிக்ஸ் பண்ணும்பொழுது ரசிகர்கள் எப்படி இருப்பாங்க, மேடம் தான் குதிப்பாங்க, கார் பின்னாடி தான் ஓடி வருவாங்க. ஸோ நீங்க முதல்ல டீப்பான பாலிடிக்ஸ் பண்ணணும் இல்லையா, அதை வந்து டிவிக்கே முதல்ல கையில் எடுக்கணும். இது வந்து ஒரு தோழமை சுற்றல் தான். திருமாவளவன் அவர்களுடைய அந்த வார்த்தைகள்ல சொல்லணும் அப்படின்னா இது ஒரு தோழமை சுற்றல் தான். ஏன்னா ரொம்ப தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு கட்சியாக நான் டிவிக்கே வந்து பார்க்கல. சில கட்சிகள் இருக்காங்க. ஸோ அந்த கட்சிகள் மாதிரி டிவிக்கே நான் வந்து அணுகல. டிவிக்கே இன்னும் சில விஷயங்களை மாற்றிக்கிட்டா நல்ல ஒரு பார்ட்டியை கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால அதனுடைய தோழமை சுற்றல் காரணமா தான் சொல்றேனே தவிர்த்து மற்றபடி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணணும், பண்ணிக்கிட்டே இருக்கணும், டிவிக்கே பத்தி பேசணும் அப்படின்ற ஒரு நோக்கம் கிடையாது. இந்த வீடியோ பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தொடர்ச்சியா ஆதரவு கொடுங்க. நன்றி.